அப்படி ஜெயிலுக்கு போன அந்த அம்மா தன்னோட நியாயத்தை தெய்வத்துக்கிட்ட சொல்லி புலம்பி புலம்பி அப்படியே மெல்ல மெல்ல தெய்வமா ஆயிட்டாங்களாம். என்னத்த பேசுற? பேசுறதுக்கு ஒரு வரமுறை இல்லையா? தெய்வம் ஆயிட்டாங்க அப்படி இப்படி சொல்லாத மாமா. எப்போ அவன் என்ன சொல்லுதா? சாமி ஆயிட்டான்னு சொல்ல, சாமியா இருக்காகன்னு சொல்லுதா. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாட்டி. ஆமாண்டி, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அவங்க கிட்ட வேண்டிக்கிட்டு தான் நான் தேர்தல்ல நின்னேன். எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு நீங்களே பாத்தீங்கல்ல. எல்லா பிரச்சனையில இருந்தும் என்னை காப்பாத்தி என்ன தர்மகத்தாவா ஆக்குனதே அந்த தெய்வம் தான். அம்மா ஜெயலம்மா, நிஜமாவே எங்க குலசாமி நீதாம்மா. எப்போ கண்ணத்தோட அவ்வளோ ஏன், சண்முகம் எனக்கு தாலி கட்டினது எனக்கு பிடிக்கவே இல்லைல்ல. அவனை எவ்வளவு வெறுத்தன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. தெரியும் தெரியும். 100 நாள் கெடு வச்சு நீ கொஞ்ச நெஞ்ச ஆட்டம் ஆடுன. பாத்தியா, நானும் சண்முகமும் சேரவே மாட்டோம்னு நான் நினைச்சேன். ஆனா உங்க அண்ணன் அந்த ஜெயிலம்மா கிட்ட வேண்டிக்கிட்டான். அப்புறம் மேஜிக் மாதிரி நான் சண்முகத்தை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு நானும் அவனும் சந்தோஷமா வாழ்றதுக்கு காரணமே அந்த அம்மா தான். இப்ப சொல்லு, அது சக்தியான அம்மனா இல்லையா? இல்லே, அது மட்டும் இல்லல, சாதாரணமா ஏதோ ஒரு மூலையில கடையை வச்சுக்கிட்டு போதும்ட்டு வாழ்ந்துட்டு இருந்த சமூகத்தை ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க வச்சு ஜெயிக்க வச்சதும் அந்த அம்மன் தாம்ல. அது வெறும் அம்மன் இல்லல, உண்மையிலே நம்ம அம்மை மாதிரி தாம்ல, அம்மா தாம்ல. தாய் மாதிரி என்னத்தா, உங்களை பெத்த தாயே அதுதான். அப்ப சரி, நாளைக்கு தானே போறீங்க? நானும் கூட வரேன். இல்ல இல்ல, நீங்க 2 பேரும் இப்பெல்லாம் வர முடியாது. நாங்க 2 பேரும் மட்டும் தானே போக முடியும். அண்ணா, என்னனே இது? நீங்க வேண்டினது எல்லாம் நடந்துச்சுல. எனக்கு பிடிச்சத நான் வந்து வேண்டினதானே நடக்கும். அப்போ நான் வேண்டிக்க அங்க வர வேணாமா? ஏலே, அவ்வளவு சாதாரணமாலாம் அப்படி இந்த சாமியை போய் பாத்திர முடியாது. அங்க போய் பாக்குறதுக்கு முன்னாடி சில சடங்கு சாங்கி எல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கணும். அவளுக்கு 2 பேரும் வேண்டால. நான் ஏற்கனவே தான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கேனே. இந்த தடவை நான் வந்தே ஆகணும்ல அந்த கோயிலுக்கு. ஐயோ, நீங்க என்னைய கூட்டு போயே ஆகணும். இந்த தடவை கூட்டு போக மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. எப்போ அதுக்குதான் சின்ன பிள்ளைங்க விவரம் தெரியாம பேசுதுங்க. இந்த வயசுல நீங்க சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கலாமா? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காளா உனக்கு? என்னைய போய் வேண்டாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, சொன்னா கேள்ல. இனி கூட்டு போல இந்த தடவை. இல்லை, இவளுகளை கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு. இந்த மனுஷனை சமாளிக்க முடியல. இந்த ஒரே ஒரு தடவை கூட்டு போல, அந்த சாமி இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கல. இல்ல, இந்த ஒரு தடவை கூட்டுப்பா. அடுத்த தடவை நான் வேண்டால, நான் வரமாட்டேன். அப்போ என்னப்பா நீ என்னை விட மோசமா இருக்க? சாமி தானப்பா, எங்க இருந்து கும்பிட்டா என்ன? வேணும்னா சாமி போட்டா வாங்கி கும்பிட்டுக்க. என்னத்துக்கு இப்ப நீ கண்ணு கலங்குற? ஆமாட்டி, அது சாமிதான். சத்தியமாதி என் சாமிதான், என் கொலை சாமி. இதுக்கு தான் யாருக்கும் தெரியாம நாமளே போயிட்டு வந்துடலாம்னு சொன்னேன். இவர்கிட்ட சொல்லிட்டு போலான்னு இதுக்கு நீ ஆரம்பிச்சேன்னு தெரியல. பாரு, போங்களே. ஒரு கிழவனோட மனசை புரிஞ்சுக்க முடியல. நீங்களா நல்ல பிள்ளையா? இல்லையா பிள்ளையா, பெரிய பிள்ளையா? அண்ணே, அப்பா பாவம்னே அழுகிறாரு. இல்லை, அதெல்லாம் பேசி முடிச்சாச்சுலா. நீ புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்காத. போங்களே. கனி வா. இல்லை, பாத்தியா அப்பா எப்படி அழுதாருன்னு? இல்லை, தங்கச்சிக்குன்னு தெரியக்கூடாதானே இப்படி பாடுபடுதான். பேசாம தங்கச்சிகளுக்குன்னு சொல்லிட்டான்னு. கொஞ்சம் பொறுத்துக்கோடா. அத்தைய நாம கூட்டிட்டு வரணும். நடந்த எல்லா தப்புக்கும் எங்க அப்பா சௌந்தர பாண்டி தான் காரணம் நிரூபிக்கணும். அவரால் தான் அத்தை ஜெயில இருக்காங்கன்னு இந்த ஊருக்கே சொல்லணும். எங்க சூடாமணி அத்தை எந்த தப்புமே பண்ணாத பத்தி நின்னு இந்த ஊரு முன்னாடி நிரூபிக்கணும். அத்தை இந்த ஊருக்குள்ள மறுபடியும் அடியெடுத்து வைக்கிறப்ப அத்தனை பேரும் அத்தைய கையெடுத்து கும்பிடணும்டா. அந்த தருணத்துக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீயும் கொஞ்சம் பொறுமையாரு.
ஏலே, நீ எனக்கு பாதி அம்மா மாதிரி இல்லை. நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? இப்போ சொல்லுதோம்ல, என்ன நடந்தாலும் அம்மா வர வரைக்கும் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுமையா இருக்கேன். அத்தை, பரணி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா? நீண்ட ஆயுளோட நல்லா இருங்கய்யா. சொல்லல, என் மருமவ ஜெயிச்சிட்டாளா? ஏமோ, உன் முன்னாடி நிக்கிறது வெறும் டாக்டர் பரணி இல்லம்மா, நம்ம ஊர் பெரிய கோயில் தர்மகர்த்தா பரணி நிக்கா. ஓ மருமக பரணி. இப்பதாண்டி என் நெஞ்சு குளிருது. சௌந்தர பாண்டியோட கோட்டைய உடைச்சாச்சா? உடைச்சதோட நிக்கல அத்தை, உள்ள புகுந்தாச்சு. 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோவில் புது தர்மகர்த்தாவா பாக்குது. இனிமே நான் தான் தர்மகர்த்தா. பதவியை ஏத்துக்கிட்டதும் அடுத்தடுத்து அந்த ஆளுக்கு அடி காத்துட்டு இருக்கு. அடிக்கணும்டி, அடிக்கணும். நான் அனுபவிச்ச அத்தனையையும் அவன் அனுபவிக்கணும். 20 வருஷம். எவ்ளோ நம்பிக்கை துரோகம், எவ்ளோ வேதனை, எவ்ளோ கஷ்டம். பெத்த பிள்ளைங்களை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, செய்யாத தண்டனைக்கு 20 வருஷமா அனுபவிக்கிறேன். தினம் தினம் 20 வருஷமா அழுதேனே. அந்த கண்ணீருக்கு அந்த சௌந்தர பாண்டி பதில் சொல்லியே ஆகணும். அத்தை, முன்னையாவது சண்முகம் தனியா போராடிட்டு இருந்தான். ஆண்டவனா பார்த்து என்ன இப்போ சண்முகத்தை கூட அனுப்பியிருக்கான். இனி போராட 2 பேர் இருக்கோம் அத்தை. அப்பா அவங்களுக்கு துரோகம் பண்ணது வேற, அந்த ஆளு ஒரு கிரிமினல். அவர் செஞ்ச குற்றம் எல்லாத்துக்கும் தண்டனை அனுபவிக்கிற காலம் வந்தாச்சு அத்தை. அம்மா, அதுக்கு தானே பரணியை ஜெயிக்க வச்சு தர்மகர்த்தாவாக்கியிருக்கான். இந்த ஆளுக்கு அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. நீ கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கோம். அவ்வளவு சாதாரணமா ஜெயிக்க விட்டுட்டானா அவன்? அத்தை, அது ஒரு பெரிய போராட்டம் அத்தை. ஊர் மக்கள் குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்து பழைய சண்முகம் மேல போட்டு அவனை ஜெயில தள்ளி உள்ள வச்சு என்கவுண்டர் பண்ண பார்த்தாங்க. அது மட்டும் இல்லம்மா, அவரு பத்த மகள்லவ இவளையே கடத்தி கொண்டு வச்சு நாடகம் ஆடுதாரு. படுபாவி, படுபாவி. அவன் என்ன வேணாலும் செய்வான்ல. நெஞ்சு கொதிக்குது, வயிறு எரியுது. அவன் நேர்ல இருந்தானா அவனை நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை நல்லா கேட்டிருப்பேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீங்க பேசணும்னா சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். ஏலே, எப்படி? உள்ள வர்றப்போ ஒன்னுதான் செக் பண்ணி மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த காட் என்ன உள்ள வர சொல்லிட்டாங்க. உள்ள என்ன செக் பண்ணல. என்னோட மொபைல் என்கிட்ட தான் இருக்கு. ஏலே, எப்படி இல்ல? பொண்ணா இருக்கிறதால இந்த மாதிரி சில பிரிவிலேஜஸ்லாம் இருக்கு. காவலரை கொன்றுவிட்டு கோவில் நகையை திருடிய 2 பொதுமக்கள் அடித்துக் கொன்றனர். விவரம் இல்லாத பயலுவ. திருடிட்டு சிக்கினா இப்படித்தேன். சிக்காம திருட தெரியாதவன் எதுக்கு திருடணும்? கேன பயலுவ. ஆறு இந்தாங்க அத்தை. பரணி, என்ன நான் வாழ்த்து சொல்லணும்னு தானே போன் பண்ணுதே. அதான் எனக்கும் உனக்கும் பேச்சே இல்லைன்னு ஆகி போயிடுச்சே.
தர்மகர்த்தாவா ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்த என் காலை ஒடிச்சிட்டீங்க. இப்ப எதுக்கு இந்த காலு சொல்லு? உன் மக பேசல. உன்னைய பழி வாங்கி எரிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கனே, அந்த சூடாமணி பேசுற. இருபது வருஷ துரோகத்தை சுமந்துகிட்டு ஒத்தையா ஜெயில கிடக்குறாளே, அந்த சூடாமணி பேசுற. நீ எப்படி என்னல என்னோட குரலை கேட்டதும் உனக்கு அடிவயிறு கலங்குதா? இப்போ நான் சாதாரண சூடாமணி இல்லல, உன்னைய தோக்கடிச்சு பிரசிடென்ட் ஆனானே ஒரு மாவீரன். அந்த சம்முவத்தோட தாயி சூடாமணி பேசுற. உன்னைய தோக்கடிச்சு ஊரு முன்னாடி அசிங்கப்படுத்தினாலே பரணி, அவளோட மாமியார் பேசுறல்ல. எப்படி இருக்க? நல்லா இருக்க மாட்டியே. நெஞ்செல்லாம் ரணமாகி போய் அவமானத்துல கூனி குறுகி உக்காந்துருக்கல்ல நீயே. நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? நான் வெளியில வர வரைக்கும் நீ உசுரோட இருக்கணும்ல. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ விதைச்ச விஷ விதை. இப்ப அது விருட்சமா வளர்ந்து நிக்குது. உன்னைய பழி வாங்குறதுக்கு நான் பேய் மாதிரி வெளியே வருவல்ல. இந்த புள்ளைங்க ரெண்டையும் கூட வச்சுக்கிட்டு உன்னை தெரு தெருவா ஓட விட்டு துரத்துவல்ல. அப்ப ஓடுறதுக்கு உன் உடம்புல தெம்பு வேணும்ல, அதுக்காக தான் கேட்டேன். நல்லா இருக்கியான்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் கையில அதிகாரம் இருந்துச்சு, ஆள் பலம் இருந்துச்சு. நான் அப்பாவியா இருந்தேன். என் பிள்ளைங்கெல்லாம் அறியாத வயசுல இருந்துச்சு. இப்போ என் புள்ள வளர்ந்து சிங்கம் மாதிரி வந்து நிக்காண்டா. இப்போ அதிகாரம் என் கையில இருக்கு. இப்ப நீதாண்டா ஒத்தையா நிக்கிற கிழட்டு பயல. வருவான்டா என் மவன், கூட என் மருமவளும் வருவா. சும்மா புயல் மாதிரி வருவாங்க. உன்னையும் உன் அக்காவையும் இருக்கிற இடம் தெரியாம துவம்சம் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புவாங்கல்ல. என்னைக்கல நீ வெளியில இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. நான் சொன்னதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும். உலக மகா வேதனைய அனுபவிக்க சீக்கிரமே தயாராரு. அத்தை, பா, எங்க அத்தை சூடாமணி சர்வ பலத்தோட நிக்கிறாங்க. என்ன இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்போ மகாராஜாவுக்கு செக் வச்சாச்சு. ராஜா தப்பிப்பாரா, தலைய பறி கொடுப்பாரா? பார்க்கலாம். அக்கா 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 என்னல கொஞ்சம் இப்படி வா. அடியே அடங்கா புடாருங்களா, உங்களுக்கெல்லாம் இருக்கு. என்னடி இழுக்கிற? இந்தா புடி. பார்க்கலாம் என்னத்த பண்றீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம், நானும் பார்க்க தான் போறேன். அது
கவனிச்சியா? என்ன தட்டி? உன் பிராடு புருஷன் வந்து இந்த பெரியாத்தா பிராட சைஸா சிக்னல் கொடுத்து கூட்டிட்டு போகுதாரு. நிச்சயம் ஏதோ சூழ்ச்சி பண்ண போகுதாகன்னு நினைக்கிறேன். ஏடி, இனிமே உங்களை விடவே கூடாது டி. நீ வா, என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கலாம் வா. இருத்த உடனே பின்னாடி போனா சந்தேகம் வரும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு போவோம். அதுக்குள்ள பாக்கி அப்பளத்தையும் பொரிச்சிடுறேன். சரி சரி, நீ வேலையை பாரு. சண்முகம், இந்த ஜெயில்ல எவ்வளவோ குற்றவாளிங்க வந்திருக்காங்க. எத்தனையோ கிரிமினலை இந்த ஜெயில் பாத்திருக்கு. ஆனா எங்க மனசாட்சி படி உங்க அம்மா ரொம்ப நல்ல லேடி. நிச்சயமா அவங்க குற்றம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. அத நாங்க நம்புறோம். சத்தியமா என் அம்மா எந்த தப்பும் பண்ணலமா. ஒரு சின்ன எறும்பு கூட எந்த பாதகமும் செய்யாத பொம்பளமாவ அவ போய் ஒரு கொலை செய்வாளா? தேவையில்லாம என் அம்மா மேல பழிய போட்டு சிக்க வச்சுட்டாடுவேன். என்ன செய்ய? சட்டத்துக்கு கண்ணும் இல்ல காதும் இல்ல. சாட்சி தானே முக்கியம். சாட்சி வச்சு இப்ப கொலைகாரியா உங்க அம்மா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தெரியும் மேடம், அத்தைக்காக நாங்க அழாத நாளே இல்ல. அழுகையால எதையும் சரி பண்ண முடியாதுமா. அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கணும்ல. மேடம், என்ன சொல்றீங்க? எந்த சிறை தண்டனைக்கும் ஒரு லிமிட் இருக்கு. 20 வருஷங்கிறது ரொம்ப லாங் பீரியட். இவங்களோட வேதனைய எங்களால பார்க்கவே முடியல. நீங்க ஏன் அடுத்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணக்கூடாது? அப்படின்னா அத்தைய வெளியே எடுக்க லீகலா முயற்சி செய்ய சொல்றாங்க. 1000 வழி இருக்கும். ஹைகோர்ட்ல அப்பீல் போடுங்க. அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இவங்கள கொஞ்ச நாளைக்கு பரோல்லையாவது அழைச்சிட்டு போங்க. அம்மா, நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றிம்மா. ஆனா நான் பரோல்ல போறதுக்கு ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் தேவை. அந்த சந்தர்ப்பத்துல வெளியில போகணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்ன பரோல் வேணான்னு நான் தான் சொல்லிருக்கேன். அப்பீலே போவோம் மேடம். எங்க அத்தை எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ற நேரம் வந்துருச்சு. அத பண்ணுமா. அதை விட உன் அத்தைக்கு நீ செய்யற நல்லது வேற எதுவுமே இல்லம்மா. அதை விட இன்னொன்னு இருக்கு மேடம். உண்மையிலேயே இந்த குற்றத்தை செஞ்சவங்களை தண்டிக்கணும். இதே மாதிரி தண்டனைய சாகர வரைக்கும் அனுபவிக்க வைக்கணும். அத்தை, நான் பதவி ஏத்துக்கிட்டதும் லீகல் வேலையை ஆரம்பிச்சிடுறோம். உன்னை கூடிய சீக்கிரத்துல வெளியில எடுப்போம். இந்த சவுந்தர பாண்டிய பழிக்கு பழி வாங்காம விட மாட்டோமா. நீ தைரியமா இரு, எங்களை நம்ப. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குயா. நீங்க 2 பேரும் நிச்சயமா சொன்னதை செய்வீங்க. ஆனா அதுக்குன்னு ரொம்ப லேட் பண்ணிடாதீங்கப்பா. இதுக்கு மேல இந்த ஜெயில ஒத்தையா கிடக்க என் உடம்புல தெம்பில்லையா. அத்தை, அழாதீங்க அத்தை, நாங்க இருக்கோம். விசிட்டர் டைம் முடிஞ்சது. நீங்க கிளம்புங்க. சீக்கிரம் சொன்னதை செய்யுங்க. ஓகே மேடம். நாங்க வரோமா. மோ, நிச்சயம் ஒரு நல்ல செய்தியோட சீக்கிரம் வரோம். நீ நம்பிக்கையோடு இரு. என்னல சொல்லுத? அந்த சூடாமணி போன்ல பேசினாளா? அக்கா, அவ சும்மா பேசலக்கா, சவால் விடுறா. அவ மகனையும் மருமகளையும் வச்சு உன்னையும் என்னையும் பழி வாங்க போறாளா. உண்டோடு தூக்கி உள்ள வச்சுவேன்னு சொல்றாவ. அப்பாடா, அப்பனா சூடாமணி என்ன மறந்துட்டா. உங்க 2 பேரை மட்டும்தான் பழி வாங்க நினைக்கா இல்ல? இல்லே, சூடாமணி வேணா மறக்கலாம், நான் மறப்பனா? இல்லே, நாங்க 2 பேர் மட்டும் உள்ளார போனா நான் அப்ரூவரா மாறிடுவேன். நான் அப்ரூவரா மாறி மொத்தமும் செஞ்சது நீ தானே சொல்லி கூடவே உன்னையும் உள்ளார அடிச்சுட்டு போயிடுவேன். அப்படி சொல்லல. எந்த நேரத்துல எனக்கு சனி என்று பேர் வச்சாவளோ அது என்ன சுத்தி சுத்தி வருதே. பாண்டி வாரான், அவனுக்கு எதுவும் தெரியாண்டா. சரி சரி சரி. கதவு திறந்து விடு போ.
என்னலே என்ன இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? கோவில்ல கோவிந்தன் கிட்ட நைஸா விசாரிச்சேன். அந்த வெறும்பாயிலும் பரணியுமா சேர்ந்து நாளைக்கே நகையெல்லாம் ஆடிட் பண்ண போறாங்களாம். ஏற்கனவே பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கான். இப்ப என்னென்ன செய்ய போறான்னு தெரியலையே. வேற என்னத்தை செய்வான்? உடனே போலீஸுக்கு சொல்லி என்னையும் உன்னையும் உள்ளார தள்ளுவான். கணக்கு பார்த்தா கூட பரவாயில்ல, அதுல ஒன்றும் பெருசா பிடிக்க முடியாது. எனக்கு பிரச்சனை இல்லை அதுல. ஆனா அவன் நகைய செக் பண்ணா வசமா சிக்குவோம். அது ரெண்டாவதுல இப்ப நகையே நம்ம கையில இல்லையே. ஸ்டேஷன்ல தானே இருக்கு, அதை நம்ம எடுக்க வேணாமா? எப்படிமா முடியும்? சின்னையாவை தான் இப்ப சஸ்பெண்ட் பண்ணிட்டாவல்ல, அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே போக முடியாதுல்ல. அத கைப்பத்தி என்ன செய்ய போகுத? பாண்டி, என்ன இருந்தாலும் அது நம்ம நகை இல்ல. அந்த நகைய போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பிடிச்சாலும் நம்ம வீட்டுல வச்சு பிடிச்சாலும் எப்படி பார்த்தாலும் நாம தான் மாட்டுவோம். நம்மளதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப என்னல செய்யறது? அப்பா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னலே? தர்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதிகாரம் இப்ப அவங்க 2 பேர் கையில தான் இருக்கு. பேசாம நகையை கொண்டு போய் கோயிலே வச்சிருவோம். அப்பதான்ப்பா நம்ம தப்பிக்க முடியும்.